இன்னைக்கு என்ன டேட் 22 ஆயிடுச்சு. நாளைக்கு காலையில இருந்து நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது துணை தேர்வுக்கும் சரி. இன்னொன்னு 10 மற்றும் 11 12ஆம் வகுப்பு மாணவர்கள்ல 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரீவேல்யூவேஷன் கிடையாது. இப்போன்னு இல்ல, அது காலம் காலமா வந்து கிடையவே கிடையாது. ஸோ ரொம்பவே வந்து ஒஸ்ட். இது மட்டும் 10க்கு மட்டும் வந்த மார்க் தான் ஏத்துக்கணும். இல்லைன்னா ஒன்னே ஒன்று பண்ணலாம், ரீடோட்டல் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பண்ணலாம். அதுக்கான டேட்லாம் இன்னும் நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் அஃபிஷியலா வந்து சொல்லலாம். ஆனா சிறப்பு துணை தேர்வுக்கான டேட் மட்டும் அஃபிஷியலா சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ஜூன் மாதம் நடைபெற போகிறது. ஒரு செட்டுக்கு 19ஆம் தேதியிலிருந்து இன்னொரு செட்டுக்கு 11க்கு வந்து பாத்தீங்கன்னா 25க்கு பிறகு வந்து நடக்க போகுது. ஸோ இதற்காக நம்முடைய சேனல் சார்பா ஒரு மெட்டீரியல் வந்து கவர்மெண்டே வந்து ஃபிக்ஸ் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து அந்தந்த ஸ்கூல்ஸ்ல சிறப்பு வகுப்புகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ 12th படிச்சுட்டு காலேஜ் போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 40,000 பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க. அதுல 25,000 பேர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதாமே வந்து ஆப்சென்ட். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ சேர்த்து ஸ்கூல்ல வர வச்சு என்ன பண்றாங்கன்னா மெட்டீரியல்ஸ் கொடுத்து படிக்க வச்சிட்டு இருக்காங்க. ஸ்பெஷல் கிளாஸஸ், சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது. இப்போ அதே போல நம்முடைய 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் நாளைக்கிலிருந்து நடைபெற போகுது. நீங்க ஒருவேளை அப்ளை பண்ணியிருந்தா மட்டும்தான் அதை படிக்கணும். இல்ல ப்ரோ நான் அப்ளை பண்ணல, எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னா விட்டுருங்க. அது உங்களுடைய பர்சனல் விஷயம். ஆனா இப்ப நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா அடுத்த வருஷம் மார்ச்லயோ இல்லைன்னா இந்த வருஷம் எண்டு நடக்கக்கூடிய அடுத்த சிறப்பு துணை தேர்வுகள் தான் வந்து பாத்தீங்கன்னா எழுதுவீங்க. இப்பவே நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னா 12th வந்து போவீங்க. அதே டைம்ல ஒரு ஹாஃப் டே மட்டும் எக்ஸாம்ஸ் இருக்கும். 1-2 சப்ஜெக்ட்ல நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா எல்லா சப்ஜெக்டும் நீங்க எழுத வேண்டிய அவசியமே வந்து கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கெமிஸ்ட்ரியில ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா கெமிஸ்ட்ரி மட்டும் தான் எழுதணும். மீதி எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் தான். ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஜூலை 1st வீக் வரும். அதில் நான் சப்போஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாஸ் ஆயிட்டீங்கன்னா அவ்வளவுதான். 11th சாப்டர் க்ளோஸ் பண்ணி நீங்க 12th போயிடுவீங்க. ஸோ இப்போ 10th நான் 450 மார்க் எதிர்பார்த்தேன் ப்ரோ, 400 தான் வந்திருக்கு அப்படின்னா நீங்க ரீடோட்டல் கொடுக்கலாம். ஏன்னா ரீவேல்யூஷன் பண்ண முடியாது சில குட்டீஸ். ஏன்னா உங்களுக்கு அந்த மெத்தடே வந்து கிடையவே கிடையாது. ஸோ அது ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுக்குள்ள எவ்வளவு காசு அப்படின்றத நம்முடைய தமிழக பள்ளி கல்வித்துறை வந்து சொல்லுவாங்க. சிறப்பு துணை தேர்வுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், நீங்கள் படித்த பள்ளிகளிலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதற்கான சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. நாளையிலிருந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாளைக்கு 23. ஸோ சீக்கிரமா இமிடியட்டா வந்து பாத்தீங்கன்னா பண்ணுமாறு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சார்பில் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். வெறும் 45,000 பேர் தான் ஃபெயில் 11th. அதுல 27,000 பேர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் போகாம ஆப்சென்ட். ஸோ மீதி இருக்கக்கூடிய 20,000 மாணவர்கள் எப்படின்னா வந்து பாஸ் பண்ணிடுங்க. கெமிஸ்ட்ரியில ஒருத்தருக்கு மிஸ் ஆயிருக்கும், பிசிக்ஸ்ல ஒருத்தருக்கு மிஸ் ஆயிருக்கும். ஸோ அதனால அதெல்லாம் பெருசா வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் நம்ம சேனல் சார்பா மேபி நெக்ஸ்ட் வர வெனஸ்டேல இருந்து எல்லாத்துக்கும் மெட்டீரியல்ஸ் நான் கொடுக்க போறேன். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும். சில பேர் ஒரு சப்ஜெக்ட் தான் ஃபெயில் ஆயிருப்பாங்க 10 மார்க் 15 மார்க்ல. அது மட்டும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதனால வந்து பெருசா வந்து பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. தேங்க்யூ சோ மச் செல்ல குட்டீஸ். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் மதியம் சந்திப்போம். நன்றி.